Students, welcome to Simply Studies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது word problems involving linear equations. இது வந்து linear equations in one variable தான். ஆனா இதுவே வந்து it will involve word problems. So இதை நம்ம எப்படி solve பண்ணலாம்? So to solve problems where the unknown quantity is not known. So unknown quantity னா ஏதாவது ஒரு number, a number னு கொடுப்பாங்க. So let that number be அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா? So அந்த நம்பரை நம்ம எப்படி denote பண்ணணும்? Denote the unknown quantity by a variable. So variable, as I told you already, it can be any alphabet from A to Z. இல்லை சம்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக இது தான் யூஸ் பண்ணோம், எக்ஸ் தான் யூஸ் பண்ணோம், இல்லை ஏ தான் யூஸ் பண்ணோம், இல்லை பி தான் யூஸ் பண்ணோன்னு கொடுத்தாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் ஃபைன். பட் அது கொடுக்கலன்னா இட் இஸ் அப் டு யூ. யூ கேன் யூஸ் எனி திங் தட் யூ வாண்ட் டு யூஸ். ஓகே, அண்ட் ஃப்ரேம் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த வேரியபிளை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணோம். தட் ஈக்குவேஷன் ஷுட் மேக் சென்ஸ். ஓகே, ஸோ இப்போது ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் read the problem and identify the unknown quantity. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடாது. ஸோ நம்மளுக்கு புரியணும்னா ஒரு 2 to 3 times நம்ம அதை ரீட் பண்ணால் தான் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஃபுல்லாக படிச்சிடுறீங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் படிக்கும் போது அந்த கொஸ்டினை வந்து பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அப்புறமா செகண்ட் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஹவு யூ நீட் டு formulate the equation. Okay, then the second stage is choose a variable to represent the unknown quantity. So and the unknown quantity, a number is increased twice. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா that a number should be always represented by a variable only. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுட்டு நம்ம வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அந்த ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் யூஸிங் த மெத்தட்ஸ் லேர்ன்ட். ஸோ என்னென்ன மெத்தட் நம்ம இந்த லாஸ்ட் சாப்டர், அதாவது 3.6 வந்து நம்ம வந்து டூ அண்ட் டூ மெத்தட் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் கற்றுக்கிட்டோம். பட் டூ அண்ட் டூ அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணல. இட் வாஸ் மோர் இன்டு டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் தான். ஸோ என்னன்னா அதே டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் தான் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் செக் த ஆன்சர் டு மேக் ஷுர் இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ அந்த ஆன்சர் வச்சுட்டு இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரோட சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு ஒரு இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அது கரெக்டாக இருந்ததுனாக்கா தட் ஈக்குவேஷன் தட் யூ ஹவ் ஃபார்முலேட்டட் மேக்ஸ் சென்ஸ். அதுவே அது தப்பாக வந்துச்சுன்னா தென் தேர் சம் இஷ்யூ வித் த ஈக்குவேஷன் ஃபார்ம்ட். Okay, so these are steps. Now let's get into the problems. Exercise 3.7, sum number 1, fill in the blanks. The solution of the equation ax plus b is equal to 0 is, see first, ax plus b is equal to 0. So the solution எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. So ax is equal to, in the plus b right hand side போச்சுன்னா it will become minus b. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x தான். So x is equal to minus b divided by a. So this is the solution to the equation. Okay, so it is x is equal to minus b by a. Okay, now moving on to the second subdivision. If a and b are positive integers, the solution of the equation ax is equal to b has to be always. See, say for example a2ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பியை வந்து 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போது ஏ இடத்துல 2x இஸ் ஈக்குவல் டு பி இடத்துல 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைட் வந்துச்சுன்னா இட் வில் பிகம் டிவிஷன். ஸோ 2 1 times 8 4 times. ஸோ வந்த ஆன்சர் எதில் இருக்குது? It is in positive. So அதாவது plus 4 தானே. ஸோ அப்போ if a and b are positive integers, the solution of the equation ax is equal to b has to be always positive. So the answer is positive. Next, moving on to subdivision 3. 1/6 of a number. 1/6 of a number. So இது first equation பார்ட்டாக படிச்சுட்டு நம்ம பண்ணலாம். So 1/6 of a number na, let the number be x. Okay, so 1/6 of a number na enna artham? 1/6 of na multiplication
a நம்பர்ன்றது இங்கே எக்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை சிக்ஸ்ன்னு எழுதலாமா? when subtracted from the number, ஸோ அதே நம்பர்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா அப்போ எப்படி எழுதலாம்? இதை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை சிக்ஸ் gives 25. அப்போது வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி மைனஸ் ப்ளஸ் இருந்து ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்போவுமே டினாமினேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே 1 இருக்கிறதுனால இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கேயும் 6 ஆகும். ஸோ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 ஒரு வாட்டி காமனாக எடுத்துக்கலாம். 6 into x is 6x minus x which is equal to 25. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சம்மை இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 6x minus x divided by 6 is equal to 25. ஸோ இப்போ 6x minus x என்னதாகும்? 6லேருந்து 1 போச்சுன்னா டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 6லேருந்து 1 போச்சுன்னா இட் இஸ் 5. ஸோ 5x is equal to 25. இப்போ இந்த 6 வந்து if it moves on to right hand side it becomes multiplication, right? ஸோ அப்போது x is equal to, we have to find out x. ஸோ அதனால் x மட்டும் தான் வைக்கணும். ஸோ வேரியபிள் மட்டும் தான் அங்கே இருக்கணும். ஸோ 25 into 6 divided by 5. 5 times tables 1 time, 25 வந்து 5 times tables 5 times. So 5 6 is 30. So the value of x is 30. So it is 30. Okay. Now moving on to subdivision 4. If the angles of a triangle are in the ratio 2:3:4. So angles of a triangle are in the ratio 2:3:4. So the triangle இது வந்து say for example இது 2, இது 3, இது 4 இந்த ரேஷியோவில் இருக்குது. Then the difference between the greatest and the smallest angle is, see angles of a triangle sum of angles is equal to 180 degree. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். So sum of angles is equal to 180 degree, right? ஸோ அப்போ இங்கே ஆங்கிள் ஏ என்னன்னு தெரியாது, ஆங்கிள் பி என்னன்னு தெரியாது, ஆங்கிள் சி என்னன்னு தெரியாது. ஸோ வில் டேக் திஸ் ஆஸ் எக்ஸ் ஒன்லி. ஸோ இப்போ இங்கே எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஏன் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம்னா நம்மளுக்கு ரேஷியோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க 2:3:4. ஸோ அதனால் 2x plus 3x plus 4x is equal to 180. Okay, so 2 plus 3 is 5. 5 plus 4 is 9. So 9x is equal to 180. அப்போ x is equal to 180. 9 வந்து ரைட் ஹேண்ட் சைட் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ 9 1 times, 18 வந்து 2 times போகும், இது 0. ஸோ அப்போது x is equal to 20 degree கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரேஷியோட இதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 2xக்கு என்ன வரும்? 2 into 20 which is equal to 40. 3xக்கு என்ன வரும்? 3 into 20 which is equal to 60. 4xக்கு என்ன வரும்? 4 into 20 which is equal to 80. ஸோ இப்போ ஆங்கிள்ஸாக கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று 40, 60, 80. ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? The difference between the greatest and the smallest angle is, so greatest angle is 80, smallest angle is 40. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ 80 minus 40 is equal to 40. ஸோ இதுக்கு ஆன்சர் is 40 degree. Okay. Now next, moving on to subdivision 5. In an equation a plus b is equal to 23. The value of a is 14. Then the value of b is. So a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 14. b நம்மளுக்கு தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அது ஈக்குவேஷன் என்னது? a plus b is equal to 23. ஸோ a இடத்துல 14 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், b அப்படியே போட்டுக்கலாம் 23. ஸோ அப்போ b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 23 இந்த ப்ளஸ் 14 இங்கே இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு தானே அர்த்தம். ஸோ ப்ளஸ் 14 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா இட் வில் பிகம் -14. அப்போ b ஓட வேல்யூ என்ன? இட் இஸ் 9. ஸோ the value of b is 9. Sum number 2, say true or false. Sum of a number and 2 times that number is 48 can be written as y plus 2y is equal to 48. ஸோ இங்கே வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y plus 2y ஓட அர்த்தம்னா இந்த sum of a number and 2 times that number is 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக?
see let that number be y ஏன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ let the number be y ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 times that numberனா அப்போ என்ன அர்த்தம்? 2 into y which is equal to 2y. சம்மோட அர்த்தம் என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். will give you 48. So it is true. 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 is a linear equation in one variable. Yes, it is true. ஏன்னா இங்கே x தான் இருக்குது, இங்கேயும் x தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற வேரியபிள் x மட்டும்தான். இங்கே yோ zோ இல்லை ஏஓ பிஓ வேறு எந்த வேரியபிளும் கொடுக்கல. ஸோ இட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஸோ இதுக்கும் ஆன்சர் இஸ் ட்ரூ. x is equal to 25 is the solution of 1/3 of a number is less than the original number. Okay, so x is equal to 25 is the solution of 1/3 of a number. 1/3 of a number na enna artham? 1/3 and let the number be x ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே x is equal to 25 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுத முடியும்? x/3 is 10 less than the original number. So the original number is actually x. So அதுலேருந்து 10 subtract பண்ணும். So இதுதான் equation. So it is x/3 is equal to x minus 10. இப்போது இந்த 3 வந்து நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் அனுப்பிடலாம். பிகாஸ் டிவிஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் will become மல்டிப்ளிகேஷன். ஸோ x is equal to 3 into x minus 10. So x is equal to 3 into x is 3x minus 3 into 10 is 30. இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் ஒன்றா எடுக்கணும். எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ளஸ் 3x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா இட் will become minus 3x. ஸோ எக்ஸ் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 30. அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். த பிக் நம்பர் இஸ் 3. ஸோ அதோட சைன் இஸ் மைனஸ். ஸோ 3லேருந்து 1 போச்சுன்னா இட் இஸ் 2. ஸோ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 13 இருக்குது. ஸோ மைனஸ் 30. ஸோ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 2. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஸோ 2 1 டைம் 30 வந்து 15 டைம். ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 15 அக்கார்டிங் டு திஸ் சொல்யூஷன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் false. Sum number 3. One number is 7 times another. If the difference is 18, find the number. So one number is 7 times another. So இந்த number இது என்ன நம்பர்னு தெரியாது. So let the number be x. ஓகே, ஸோ இப்போது இந்த தெரியாத நம்பருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம், ஒரு வேரியபிள் அது. ஸோ இட்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இஸ் 7 times another. ஸோ 7 timesோட அர்த்தம் என்ன? இட் இஸ் 7 into x. ஸோ 7 times another. One number is 7 times another. So and another number is also x only. So it is 7x. If their difference is 18, so இந்த 7xையும் இந்த xையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 18. Find the number. ஸோ இந்த x என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 7x minus x is 6x. ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணோம். இந்த பிக் நம்பர் இஸ் 7, அதோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ அதனால் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. 6 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் will become division. ஸோ 6 1 time, 18 is 3 times. ஸோ the value of x is 3. ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். 7 3s is 21. 21 minus 3 is 18. ஸோ பாருங்கள், ஆன்சரும் நம்மளுக்கு கரெக்டாக 18 கிடச்சிருச்சு. சம் நம்பர் 4. The sum of 3 consecutive odd number is 75. So 3 consecutive odd numbers. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்சிக்யூட்டிவ்னாலே நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, ஆனால் இங்கே வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும்? let the first number be
x plus 1. So 1 is a odd number. Let the second number be x plus 3. 1 க்கு அப்புறம் next odd number என்னது 3. Let the third number be x plus 5. So 3 க்கு next odd number என்னது 5. So இதுதான் 3 consecutive odd numbers. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க? The sum of 3 consecutive odd number is 75. So sum நால என்னது addition, right? அப்போ x plus 1 plus x plus 3 plus x plus 5 is equal to 75. So இப்போ நம்ம first x ஓட value என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். See, so x எல்லாத்தையும் ஒண்ணா add பண்ணிக்கலாம். So x plus x is 2x. 2x plus x is 3x. So it is 3x plus 1 plus 3 is 4. 4 plus 5 is 9 is equal to 75. So 3x எங்க வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். So 75 in the plus 9 right hand side portion will become minus 9. So minus 9. So 3x is equal to 75 லேருந்து 9 subtract பண்ணா நம்மளுக்கு 66 கிடைக்கும், right? See, 7 will become 6, 15. So 15 லேருந்து 9 போச்சுனா 6. So again 6. So it is 66. So அப்போ நம்மளுக்கு x தான் வேணும். So 66 இந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா இட் வில் பிகம் டிவிஷன், ரைட்? ஸோ அப்போ 3 1 டைம் 66 வந்து 6 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸ்ட்டு போகும், திரும்ப இந்த 6 2 டைம்ஸ். ஸோ அப்போ 22 டைம்ஸ் போகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 22. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமங் தம்னு கேட்டிருக்காங்க, ரைட்? அப்போ லார்ஜஸ்ட் அமங் தம் எப்படி கண்டுபிடிக்க முடியலாம்? 3 consecutive numbers என்னன்னு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் x plus 1. அப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ? 22. 22 plus 1 is 23. The second consecutive odd number is x plus 3. So அப்போது 22 plus 3. So which is equal to 25. And the third consecutive number is x plus 5. So 22 plus 5 which is equal to 27. So the largest consecutive odd number is equal to 27. இதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரும் பாருங்க, 23 3 is a odd number, 25 5 is a odd number, 27 7 is a odd number. So வந்த ஆன்சருமே it is an odd number only. Number 5. The length of a rectangle is 1/3 of its breadth. So this is a rectangle. So the length of the rectangle is 1/3 of its breadth. So now the length தெரிஞ்சிச்சு, which is equal to 1/3 of breadth. So L 1/3 into B. இது எப்படி எழுதலாம்? b/3ன்னு எழுதிக்கலாம். b into 1 is b/3. So b/3ன்னு எழுதிக்கலாம். If its perimeter is 64 meters. So perimeterோட அர்த்தம் என்ன? இந்த boundary. So இந்த boundaryயோட total என்ன சொல்லியிருக்காங்க? 64 meters. So perimeter is equal to 64 meters. Then find the length and breadth of the rectangle. So நம்மளுக்கு length தெரிஞ்சிருச்சு, which is b/3. அப்போ நம்ம breadth bன்னு எடுத்துக்கலாமா? perimeter, இப்போ perimeter of a rectangleக்கு என்ன ஃபார்முலா? 2 into length plus breadth, right? ஸோ அப்போது 2 into lengthக்கு என்ன எழுதணும்? breadth by 3 plus breadth. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து 2 is equal to 64 இங்கே போட்டுக்கலாம், is equal to 64, ஏன்னா perimeter இல்லையா? ஸோ is equal to 64. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட் பாருங்கள். ப்ராக்கெட்டில் வந்து இங்கே வந்து டினாமினேட்டர் 3 இருக்குது, ஆனால் இங்கே டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணுமா? ஸோ ஃபஸ்ட் டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 2 into
இது 3 ஆக்கணும்னா இதை மல்டிப்ளை பண்ணோம் 3 ஆல். ஸோ b ப்ளஸ் 3b 3 into b is 3b. ஸோ காமனாக 3 மட்டும் ஒரு வாட்டி போட்டுக்கலாம், which is equal to 64. ஸோ இப்போது 2 into b is 2b plus 2 3s are 6 into b is b. So 2 into 3b is 6b is equal to 64. இந்த டிவிஷனில் இருக்கிற 3 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், ரைட்? ஸோ 64 divided by 3. ஸோ இப்போது 2 plus 6 is 8b is equal to 64 into 3. ஸோ இப்போ நம்ம b தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போது 64 into 3 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஸோ 8 1 times 64 8 times. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன? 8 3s is 24 meters. ஏன் மீட்டர்ஸ்? நம்மளுக்கு பெரிமீட்டர் வந்து மீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, the unit is meters. ஸோ அதனால தான் பிரெத்தும் 24 meters. இப்போ நம்ம பிரெத் கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ நம்ம இப்போ லென்த்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ லென்த்துக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? b by 3ன்னு எடுத்திருக்கோம். அப்போது 24 divided by 3. ஸோ 3 1 time 3 8s is 24. ஸோ அப்போது இது லென்த் வந்து 8 meters. ஸோ 8 meters is your length and breadth is 24. This is breadth which is 24 meters and this is length which is 8 meters. 24 8. So இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 8 plus 8 is 16. 24 plus 24 is 48. 24 plus 24 is 48. 8 plus 8 is 16. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 64 வருது. ஸோ அப்போது பெரிமீட்டரோட வேல்யூ என்ன? 64. ஸோ கரெக்டாக இருக்குது. Sum number 6. A total of 90 currency notes. So 90 currency notes na 90 notes இருக்குது, consisting only of rupees 5 and 10 denominations. So அந்த 90 rupees notes எப்படி இருக்குன்னா 5 rupee notes இருக்கு plus 10 rupee notes இருக்கு. amount to rupees 500. ஸோ இந்த 90 நோட்ஸும் நம்ம கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 500 rupees வருது. அந்த 500 எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா 5 rupee நோட்ஸாகவும் 10 rupee நோட்ஸாகவும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன். ஸோ அப்போது 5 rupee நோட்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 rupee நோட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதான் கேட்குறாங்க சம்மில். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு இது 5 rupee நோட்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 rupee நோட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் rupee 5 notes be x. Let rupee 10 notes be y. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழணும், என்னென்னா நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து we are dealing with linear equation in one variable. ஆனால் இங்கே ஏன் 2 வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கேட்பீங்க, ரைட்? ஸோ இப்போ சம்மை நம்ம இன்னும் ஃபர்தராக பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த சம் நீங்கள் வந்து 2 வேரியபிள் எடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அது அப்படியே நம்ம 1 வேரியபிள் கண்டுபிடிச்சி நம்ம செகண்ட் வேரியபிளும் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நோட்ஸும் எவ்வளோ டோட்டலாக வருது, 90 நோட்ஸ் வருது. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ நம்மளுக்கு ஒய் கண்டுபிடிக்கணும்னா 90, இந்த எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, இது ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போது ஒய் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 90 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒய் வருதோ அந்த இடத்துல நம்ம 90 மைனஸ் எக்ஸ்ன்னு தான் சப்ஸ்டிடியூட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அப்போது இங்கே வந்து பாருங்கள், அப்படியே 1 வேரியபிளுக்கு நம்ம இப்போ சம்ம கொண்டுட்டு வர போகிறோம். வேல்யூ ஆஃப் 1 5 rupee note, 1 5 rupee note is 5. அப்போது வேல்யூ ஆஃப் எக்ஸ் 5 rupee note is 5 into x which is equal to 5x. alright, அதே மாதிரி வேல்யூ ஆஃப் 1 10 rupee note is 10. அப்போது வேல்யூ ஆஃப் x y
இது y இல்லையா, ஸோ அதனால் y 10 rupee note is 10 into y which is equal to 10y. இப்போ total value of 500 rupees எதை எப்படி நம்ம எழுதலாம், 5x plus 10y is equal to rupees 500. ஸோ இப்போ இந்த 5xன்னு வச்சுக்கலாம். 10y 10 போட்டுட்டு இந்த yக்கு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், it is 90 minus x இல்லையா. ஸோ அப்போ 90 minus x is equal to 500. So 5x plus 10 into 90 is 900 and 10 into x is minus 10x which is equal to 500. So 5x minus 10x இந்த 2x இங்கே வச்சுக்கலாம். 500 இந்த plus 900 right hand side போச்சுன்னா it will become minus 900. So 5லேருந்து 10 போச்சுன்னா see இது plus, ஸோ அப்போ subtraction பண்ணோம், the big number is 10, ஸோ அது sign வந்து minus, ஸோ அப்போ minus sign போட்டுக்கலாம். ஸோ 10லேருந்து 5 போச்சுன்னா it is 5, ஸோ 5x. அதே மாதிரி இது plus இது minus, ஸோ subtraction தான் பண்ணோம், big value is 900, ஸோ அதோட sign is minus, ஸோ 900லேருந்து 500 போச்சுன்னா it is 400. ஸோ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 400 டிவைடட் பை இந்த 5 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஸோ இது ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் வில் பிகம் டிவிஷன். ஸோ 5 1 time 40, 5 8s is 40, இந்த 0 அப்படியே மேலே போட்டுடலாம். ஸோ இட் இஸ் 80. ஸோ 400 divided by 5 is 80. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு which is 80. ஓகே, அப்போது 5 rupee notes எவ்வளோ, 80. ஸோ rupee 5 notes is equal to 80 notes. அப்போ இப்போ y நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, 10 rupee notes எவ்வளோன்ட்டுன்னு. அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்திருக்கோம், y is equal to 90 minus x. ஸோ y is equal to 90 minus x. அப்போது 90 x நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 80. ஸோ minus 80 which is equal to 10. அப்போது y வந்து என்னது, 10 rupee notes. ஸோ rupees 10 notes is equal to 10 notes. Yeah. ஸோ அப்போது 80 plus 10 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், it is 90. ஸோ வந்துருச்சு பாருங்கள், 90 notes. So this is your answer. Present, Tenmoli's age is 5 years more than that of Murli's age. 5 years ago, the ratio of Tenmoli's age to Murli's age was 3:2. Find their present ages. So at present, Tenmoli's age is 5 years more than Murli's age. So Murli is younger and Tenmoli is older. So she is older by 5 years. So first நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, let the present age of Murli is equal to x. Okay, let the present age of Tenmoli is equal to x plus 5 because she is 5 years more than that of Murli. So அதனால we are taking Tenmoli's age as x plus 5. இப்போ ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். So this is Tenmoli, this is Murli, present age and age 5 years ago. Okay, so இப்போ தேன்மொழியோட present age என்னது, it is x plus 5. முரளி age என்னன்னு எடுத்திருக்கோம், it is x. அப்போ what is தேன்மொழி's age 5 years back, அப்போ it is x plus 5 minus 5, right? so அப்போ இங்க பாருங்க x plus 5, இந்த minus 5 உள்ளக்க போச்சுன்னா again it will become minus 5 only. so x மட்டும்தான் இருக்கும், இந்த plus 5யும் minus 5யும் cancel ஆகிடும். அண்ட் முரளி ஏஜ் என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 5, ஏன்னா 5 years agoன்றதுனால தான் இந்த -5 நம்ம பண்ணுறோம்.
ஓகே, ஸோ இப்போ இவங்களோட ரேஷியோஸ் என்ன, முரளியும் தேன்மொழியோட ரேஷியோஸ். ஸோ தேன்மொழிஸ் இங்கே கொஸ்டினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். The ratio of தேன்மொழி's age to முரளி's age was 3:2. ஸோ ரேஷியோ என்னன்னு எடுத்துக்கலாம். It is 3 for தேன்மொழி and 2 for முரளி. இயர்ஸ் அகோ அவங்களோட ஏஜஸ் என்னென்ன இருந்தது? சி, தேன்மொழிஸ் வாஸ் எக்ஸ்ன்னு வந்துச்சா, அண்ட் முரளி இது வந்து இட் வாஸ் -5. அண்ட் அவங்களோட ரேஷியோஸ் என்னென்ன? தேன்மொழி இது வந்து 3 அண்ட் முரளி இது வந்து 2. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 into x is equal to 3 into x minus 5. Okay, so 2 into x is 2x. 3 into x is 3x. Plus into minus is minus. 3 5 is 15. So x எல்லாம் ஒரு சைடு எடுத்துருந்துடலாம். So 2x இந்த plus 3x left hand side வந்துச்சுன்னா it become minus 3x is equal to minus 15. So இப்போ வந்து ப்ளஸ்ஸிங் இருக்குது, மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணோம். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா 1. ஸோ வெறும் எக்ஸ்ன்னு எழுதுனா போதும். அண்ட் பிக் நம்பர் இஸ் 3. ஸோ அதோட சைன் வந்து மைனஸ் இஸ் ஈக்குவல் டு minus 15. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 15. ஸோ இப்போது யார் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்? தேன்மொழியோட ஏஜ் இஸ் எக்ஸ், ரைட்? ஸோ அப்போது எழுதிக்கோங்க. தேன்மொழி's age 5 years ago is equal to x, which is equal to 15. Murali's age 5 years ago is equal to x minus 5, which is equal to 15 minus 5, which is equal to 10. So தேன்மொழி ஏஜ் வந்து 5 years ago was 15 and முரளி's ஏஜ் வந்து 5 years ago was 10. ஓகே, இப்போ அதே மாதிரி தேன்மொழி's present age is equal to, தேன்மொழியோட present age நம்ம சம்மோட பிகினிங்கில் என்னென்னு எடுத்தோம்? x plus 5. So x plus 5 is equal to x. X is what? 15 கண்டுபிடிச்சோமா? So 15 plus 5, which is equal to 20. And Murali's present age is equal to, let the present age of Murali is equal to x. அப்போ x. So x ஓட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? It is 15. ஓகே, ஸோ இதையும் நம்ம இப்போ பாக்ஸில் போட்டுடலாம். தேன்மொழி, முரளி, present age 5 years ago. So தேன்மொழி's present age is 20. Murali's present age is 15. தேன்மொழி's age 5 years ago was 15 and Murali's age 5 years ago was 10. So this is your answer. A number consists of 2 digits whose sum is 9. Okay, so ரெண்டு டிஜிட் ஒரு நம்பர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 9. 2 டிஜிட் நம்பர்னா 1 is tens place and the other is ones place. இந்த ones placeனு சொல்லலாம், இல்லை digits placeனு சொல்லலாம், or units placeனு கூட சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து tens place and இன்னொன்று வந்து ones place. ஸோ இந்த 2 டிஜிட் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணானேக்கா நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த 2 டிஜிட், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 5ன்னு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கிது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஏதோ 2 டிஜிட் இருக்குது. அந்த 2 டிஜிட்டையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணோம் நினைக்க நம்மளுக்கு 9 கிடைக்கிது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டென்ஸ் பிளேஸ் நம்பர் என்னன்னு தெரியாது, ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? லெட் த டென்ஸ் பிளேஸ் number be x. Let the
ones place number b y. Okay, so x plus y is equal to 9. இப்போ நம்ம இதுலேயும் பாருங்கள் ரெண்டு வேரியபிள் வருது. நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம சம்ஸ் பண்ண முடியாது இல்லையா? we are using only one variable. So y is equal to 9. இந்த plus x right hand side போச்சுன்னா it will become minus x. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு y வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம்? y is equal to 9 minus x. see இப்போ ஃபர்தராக இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? 25 is equal to 2 plus 5 is equal to 7 சொன்னேன். 25 எக்ஸ்பாண்டட் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 2 into 10 plus 5 into 1 is equal to 25, right? see 2 into 10 is 20 plus 5 into 1 is 5. இங்கே ஏன் 10 வருது? ஏன்னா it denotes tens place. இங்கே ஏன் 1 வருது? ஏன்னா it denotes ones or units place. ஸோ அதனால தான் இங்கே 1 வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த x plus y-ஐயும் எப்படி எழுத போகிறோம்? xக்கு வந்து we are going to give this place as tens place இல்லையா? ஸோ tens place இருக்கிறனால 10 into x. yக்கு வந்து ones place தானே, ஸோ அதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. 1 into y is again y தான். ஸோ 10x plus y is equal to 9. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் கவனிங்க. இஃப் 27 is subtracted from the original number. ஸோ இதுதான் ஒரிஜினல் நம்பர் இல்லையா? ஸோ இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து நம்ம 27 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா its digits are interchanged. see 10x plus y, 27 is subtracted from the original number, minus 27 is equal to its digits are interchanged. so digits are interchanged na enna எழுதணும்னா y வந்து tens placeல போய்டும், x வந்து ones placeல வந்துரும். so அதுதான் digits are interchanged ன்னு சொல்றாங்க. so is equal to 10y plus x. okay, so இப்போ y's and x's ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், and இந்த 27 we'll change it to the right hand side. okay, so 10x plus y, இந்த plus 10y left hand side போச்சுனா minus 10y ஆயிடும், இந்த plus x left hand side போச்சுனா minus x ஆயிடும், is equal to minus 27 right hand side போச்சுனா plus 27 ஆயிடும். okay, so இப்போ 10xலேருந்து x போச்சுனா it is 9x, right? ஏன்னா இங்கே plus minus, and அதே மாதிரி இங்கே plus இருக்கு minus இருக்கு, the big number is 10, so அதோட sign வந்து minus. so 10லேருந்து 1 போச்சுனா again it is 9. so 9y is equal to 27. so 9x minus 9, இந்த y-ஐ நம்ம எப்படி எழுதணும்? see நம்ம சம்மோட பிகினிங்லேயே நம்ம எழுதியிருக்கோம், y is equal to 9 minus x. so y இடத்துல we have to substitute 9 minus x is equal to 27. so 9x minus 9 into 9 is 81, minus into plus, minus into minus is plus, so 9 into x is 9x is equal to 27. so 9x plus 9x is equal to 18x. இது ரெண்டுமே plus, so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானிக்க 18x, and இந்த 27 இங்க வச்சுட்டு இந்த minus 81 right hand side போச்சுனா it will become plus 81. so 18x is equal to 7 plus 1 is 8, 8 plus 2 is 10, so 108. so x is equal to 108 divided by 18. so இது ரெண்டுமே it will go in 9 times tables. so 9 2s is 18, and 9 12s is 108. 2 1 time, 12 வந்து 6 time. so x ஓட value is 6. okay, so இப்போ ஃபர்தராக நம்ம சம்மை இன்னும் ப்ரொசீட் பண்ணோம். ஏன்னா சியர் அவங்க ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஒய்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 9 மைனஸ் எக்ஸ்ன்னு தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். சி ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ். இப்போ 9 எக்ஸ் வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடச்சிருச்சு. இப்போ அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ பாருங்கள், எக்ஸ் plus y is equal to 9. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 6. y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 3. so 6 plus 3 is equal to 9. so we have found out the answer and the equation is true. 9. The denominator of a fraction exceeds its numerator by 8.
If the numerator is increased by 17 and the denominator is decreased by 1, we get 3 by 2. Find the original fraction. Okay, so இங்க வந்து denominator numerator னு கொடுத்திருக்காங்க. So இந்த சம்ல வந்து let the numerator be x, let the denominator be, okay, so let the numerator be x and let the denominator be y. இங்கேயுமே ரெண்டு வேரியபிள் வருது, but don't confuse. நம்ம வந்து y வந்து substitute பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, x ஓட வேல்யூக்கு. ஸோ இங்கே சம்மோட பிகினிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, the denominator of a fraction exceeds its numerator by 8. So denominator வந்து we are taking it as y, right? So அப்போ அது வந்து என்ன ஆகுது, the denominator of a fraction exceeds its numerator by 8. So x வந்து numerator நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், xன்னு எடுத்திருக்கோம். it exceedsனா அது plus by 8. So y is equal to x plus 8. ஸோ எங்கெல்லாம் நம்ம y போட போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து அது என்னென்னு எடுக்க போகிறோம், x plus 8 தான் எடுக்க போகிறோம். If the numerator is increased by 17, so numerator வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், xன்னு எடுத்திருக்கோம். If the numerator is increased by 17, so numerator என்னென்னு எடுத்திருக்கோம், x. So x increased na add 17. Okay, and the denominator is decreased by 1. So if the denominator is decreased by 1. So நம்ம denominator என்னென்னு எடுத்திருக்கோம், it is y is equal to y தான் denominator, but y நம்ம என்னென்னு substitute பண்ணோம், x plus 8 தான் substitute பண்ணோம். So அப்போ x plus 8, it is decreased by 1 இல்லையா, so அதனால minus 1. So x plus minus subtraction பண்ணோம், big number is 8, அதோட sign என்னது plus, so அதனால plus. So 8லேருந்து 1 போச்சுன்னா 7. So x plus 7. Okay, we get 3 by 2 as the fraction. Okay, now find the original fraction சொல்லியிருக்காங்க. Okay, so அப்போ நம்மளுக்கு numerator என்னென்னு எடுக்கணும், see numerator by denominator தானே. numerator நம்ம வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், it is x plus 17 since it is increased by 17, and denominator is x plus 7 since it is decreased by 1, so x plus 7. and இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, we get 3 by 2னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்ன செய்யலாம், நீங்கள் cross multiplication பண்ணலாம். ஸோ 2 into x plus 17 is equal to 3 into x plus 7. Okay, so 2 into x is 2x plus 2 into 17 is 2 7s are 14, 2 1s are 2, 334 is equal to 3 into x is 3x plus 3 7s are is 21. So இப்போ x எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். So 2x plus 3x left hand side வந்துச்சுன்னா minus 3x ஆயிடும், and 21 plus 34 right hand side வந்துச்சுன்னா it will become minus 34. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். பிக் நம்பர் இஸ் 3, அதோட சைன் இஸ் மைனஸ், ஸோ மைனஸ் சைன். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா 1, ஸோ எக்ஸ்ன்னு மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 34 இருக்குது, 21 இருக்குது, 34 தான் பிக் நம்பர், அதோட சைன் இஸ் மைனஸ், ஸோ மைனஸ். ஸோ 4லேருந்து 1 போச்சுன்னா 3, அண்ட் 3லேருந்து 2 போச்சுன்னா இட் இஸ் 1. ஸோ இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ எங்கெல்லாம் நம்ம எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து 13 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகே, டு த பிகினிங் ஆஃப் த சம் லெட் த நியூமரேட்டர் பி எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸ் பை ஒய் தான், டினாமினேட்டர் இஸ் ஒய். எக்ஸுக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், ஒய்க்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதை தான் நம்ம இப்போ போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ எக்ஸ் இஸ் 13 and denominator is 13 plus 8. So 13 divided by 13 plus 8 is 21. So this is your answer. நம்ம
number 10. If a train runs at 60 kilometers per hour, it reaches its destination late by 15 minutes. Okay. But if it runs at 85 kilometers per hour, it is late only by 4 minutes. Find the distance covered by the train. So, a train. Okay. So, train A and train B எடுத்துக்கலாம். Okay. So, train A இருக்கு. So, இங்கேந்து இந்த destination reach ஆகுது. Okay. So, இந்த destination, இந்த distance cover பண்றதுக்கு வந்து, it is running at a speed of 60 kilometer per hour. And இங்கேந்து இந்த இடத்துக்கு reach ஆகிறதுக்கு it is late. So the time is late by 15 minutes. So it is late by 15 minutes. So இப்போ இது hourல இருக்கு, இது minutesல இருக்கு. So you can write it as 15 divided by 60. 1 hour is equal to 60 minutes. So அதனால தான் இதையும் நம்ம 60 hoursல convert பண்றோம். Okay. So 15 by 60. Next, train B இருக்கு. Okay. So train B அதே distance தான். But ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு the speed it is using is 85 kilometers per hour. Okay. And it is late by only 4 minutes. So time வந்து பாருங்க, first trainக்கு it is late by 15 minutes. ஆனால் இங்கே வந்து it is late by only 4 minutes. So இங்கேயுமே நம்ம வந்து இந்த மினிட்ஸாக ஹார்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 4 divided by 60. 4 divided by 60. ஓகே. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின். ஸோ நம்மளுக்கு இங்கே ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியாது. ஸோ லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், wherein we can write time is equal to distance divided by speed. Okay. So train A எடுத்தீங்கன்னா the time is 15 by 60. The distance is x and the speed is 60 kilometers. Okay. So this is with regard to train A. இது நம்ம equation 1 எடுத்துக்கலாம். அடுத்தது moving on to train B. The time is time. See, formula படி தான் எழுதுறேன். Time is equal to distance by speed. So time தான் இங்கே எழுதிருக்கேன். அதே மாதிரி time is 4 by 60 for train B. And the distance is not known, so we take it as x only. And the speed that it is traveling is 85 kilometers per hour. So இது second equation எடுத்துக்கலாம். இப்போ from first equation you need to subtract the second equation. Okay. So இப்போ ரெண்டு டைமையும் subtract பண்ணும். So 15 by 60 minus 4 by 60 is equal to x by 60 minus x by 85. Okay. So இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையுமே 16 இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக நம்ம subtract பண்ண முடியும் இல்லையா? So 15 4 போச்சுன்னா என்னதாகும்? It is 11 by 60 is equal to, இப்போ இங்கே வந்து you need to find out what is the LCM. So LCM கண்டுபிடிக்கணும்னா இது நம்ம 60 into 85 மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப பெரிய நம்பர்ஸாக போகும். ஸோ நம்ம இதை இப்படியே எடுத்துக்கலாம் 60 into 85 அண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 85x minus 60x. Fine. So 11 by 60 is equal to 85லேருந்து 60 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? It is, see, 5லேருந்து 0 போச்சுன்னா 5, 8லேருந்து 6 போச்சுன்னா it is 2. So 25. 25x divided by 60 into 85. So நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். So நம்ம interchange பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். So 25x divided by 60 into 85 is equal to
11 by 60. So x is equal to 11 by 60. டினாமினேட்டரில் இருக்கிறது அதாவது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக போயிடும் மேலே நியூமரேட்டருக்கு. ஸோ 60 into 85. அண்ட் நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் வந்துச்சுன்னா இட் வில் பிகம் டிவிஷன். ஓகே, ஸோ 60யும் 60யும் கேன்சல் பண்ணிடலாம். 25 வந்து 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 5 டைம்ஸ் போகும். 85 வந்து 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 5 1 டைம், பேலன்ஸ் 3 35, ஸோ 17 டைம்ஸ். 11 into 17 பண்ணலாம். 11 into 17, 7 ones are 7, 7 ones are 7, 1 ones are 1, 1 ones are 1. So 187. Okay, so it is 187. So 187, if you divide it by 5, you get 3 times 15. So இதை subtract பண்ணா balance 3. So 37. So 37 வந்து 35, it will go 7 times. You have 7 and 5 போச்சுனா 2. So point வச்சு 0 இருக்குன்னா 5 4s is 20. Okay, so the answer is x is equal to 37.4 kilometer. Because this is distance. So distance வந்து நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே கிலோமீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. Objective type question. Sum number 11. Sum of a number and its half is 30. Then the number is. So first let the number be x. Okay. So sum of a number and its half is. So appo its half is equal to x into 1 by 2, which is equal to x by 2. So sum of a number and its half na enna artham? X plus x by 2 is equal to 30. So இப்போ இங்க பாருங்க denominators are not the same, so equate பண்ணோம். So இதை ரெண்டத்தையும் 2 ஆல multiply பண்ணா தான் equate பண்ண முடியும். So காமனா ஒரு 2 எழுதிக்கலாம். So 2x plus x is equal to 30. So 2x plus x is 3x is equal to 30. இந்த 2 வந்து right hand side போச்சுனா it will become multiplication. So x is equal to 30 into 2 divided by 3. 3 1 time, 30 10 times. So x is equal to 10 into 2, which is equal to 20. So the answer is 20, which is option B. Sum number 12. The exterior angle of a triangle is 120 degree and one of its interior opposite angle is 58 degree. Then the other opposite interior angle is, see this is a triangle. So in the triangle, you know what an angle, it is 58 degree. So okay, இதை நம்ம 58 degree எடுத்துக்கலாம். Okay, and the exterior angle is 120 degree. Okay, so நம்மளுக்கு according to the rules of geometry, exterior angle is equal to sum of two interior opposite angles, right? So அப்போ இதுவும் இதையும் add பண்ணா you get 120. அதுதான் அர்த்தம், right? So அப்போ இந்த angle let's take it as x. Let one opposite angle be x. அப்போ x plus 58. சம்னாலே ப்ளஸ் தான். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம், ஒன்று 58 எடுத்துருக்கோம், இன்னொன்று எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. இந்த ப்ளஸ் 58 லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இட் வில் பிகம் மைனஸ் 58. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, see 2 will become 1, this will become 10. So 10 and 8 போச்சுன்னா 2, 11 and 5 போச்சுன்னா it is 6. So x ஓட வேல்யூ என்னது, 62 degree. So இந்த angle ஓட வேல்யூ is 62 degree. So the other opposite interior angle is 62 degree, which is option A. Number 13. What sum of money will earn rupees 500 as simple interest in 1 year at 5% per annum? What sum of money? Compound interest இது பார்க்கும்போது
சம்முன்னு வாட் சம்முன்னு கேட்டாலே நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், தட் இஸ் பிரின்சிபல். ஸோ நமக்கு இந்த சம்மில் பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ we don't know what is the principal, but we know what is the simple interest, which is rupees 500. Okay, and the number of years is equal to 1 year and the rate of interest is equal to 5%. So simple interest oda formula enna, it is PNR by 100. Okay, so இப்போ இங்க வந்து let principal be till P. Okay, let the principal be P. So simple interest க்கு என்ன போடணும், it is 500 is equal to principal நம்ம P ன்னு எடுத்துக்கிறோம், and N is equal to 1 into rate of interest is equal to 5 and divided by 100. So நம்ம இங்க principal தான் கண்டுபிடிக்கணும். So let's interchange and write it. So P into 1 into 5 divided by 100 is equal to 500. So இப்போ principal கண்டுபிடிக்கிறதுனால 500 denominatorல இருக்கிறது divisionல இருக்கு. So right hand side வந்ததுன்னா it will become multiplication. And multiplicationல இருக்கிறது right hand side வந்துச்சுன்னா will become division. So 1 into 5. Okay, so 5 1 time, 500 100 times. So அப்போ இது 1 எதால கேன்சல் பண்ணாலுமே it is going to be the same answer only. So principal is equal to 100 into 100, which is equal to, see this is very easy, 1 followed by 4 zeros. ஏன்னா இங்க 4 zeros இருக்கு. So 1 followed by 4 zeros, which is equal to 10,000. So it is actually rupees 10,000. Okay, so this is option C. Number 14. The product of LCM and HCF of two numbers is 24. Okay, if one number is 6 ன்னு கொடுத்திருக்காங்க, so let LCM be 6 and HCF be x. Okay, so the product of LCM and HCF na enna artham, so LCM ku namma see LCM into HCF idhaan product is equal to evlo sollirukanga 24. So LCM ku namakku theriyum which is 6 and HCF ku nama x nu eduthirkom, so is equal to 24. So நம்ம இப்போ x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் வந்து தான் டிவிஷன் ஆகிடும். ஸோ 6 1s are 6, 6 4s are is 24. ஸோ x is equal to 4. ஸோ இப்போ பண்ணி பாருங்கள், 6 4s are is 24. ஓகே, ஸோ this is option C. Option C. The largest number of the three consecutive number is x plus 1. So x plus 1 தான் இருக்கிறதுலே biggest number. Okay, so x plus 1 is the biggest number. Then the smallest is, so three consecutive numbers ன்னு சொல்லியிருக்காங்க. So x plus 1க்கு அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர். ஸோ அதுதான் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஸ்வலாக +1 பண்ணுவோம், +1 பண்ணுவோம், +1 பண்ணுவோம். இப்போது அதாவது இதுக்கு பிஃபோர் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா we have to subtract it by 1. So x plus 1 minus 1. ஸோ அப்போ இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது x தான். ஸோ x plus 1க்கு பிஃபோர் நம்பர் என்னது, x. இப்போது இதுக்கும் பிஃபோர் நம்பர் என்னன்ட்டுன்னு சொல்லணும். ஸோ பிஃபோர் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நான் -1 தான் பண்ணோம். ஸோ x -1. So இதுதான் is the smallest consecutive, I mean in the three consecutive numbersல இதுதான் is the smallest number. So the answer is x minus 1. So it is option D.